ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. நான் உங்கள் தினேஷ். மாரிஸ் கிச்சனில் ரொம்ப நாளாக ரெசிபிஸே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தீங்க. இந்த தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபியோடு வந்திருக்கேன். இது எங்கள் அம்மாவோட ஒரு சிறப்பான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தேங்காய், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் கம்பு, வரகு, குதிரவாளி, வெள்ளை எள்ளு, ஏலக்காய் பொடி, நெய், அது போக பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆளி விதை, பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, அப்புறம் கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளை சர்க்கரையில் பண்ணாமல் இதை வந்து கரும்பு சர்க்கரையில் பண்ணுறோம். கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க கூட லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் தேங்காயோட அளவு தான் மெயின். தேங்காய் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வால்யூம் செய்கிறீங்களோ அதை பொறுத்து. இப்போ நாங்கள் வந்து 3லேருந்து 4 தேங்காய் போட்டிருக்கோம். இதில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய். அதே மாதிரி எவ்வளோ தேங்காய் எடுக்கிறோமோ அதே அளவு தேங்காய் துருவிய அந்த கப்பு எவ்வளோ கப்புக்கு அது வருதோ அதே அளவு கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கரும்பு சர்க்கரையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு ஒரு கொலாய்டல் சொல்யூஷனாக கொஞ்சம் கெட்டியான பாகு மாதிரி கொண்டு வரோம். பாகுக்கு வந்து இதுக்கு பதம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது நம்ம ஜஸ்ட்டு ஊற்றி பிணையறதுக்காக அந்த கிரிப்புக்கு மட்டும்தான். இது எந்த பதமும் வந்து தேவையில்லை. அதே மாதிரி அது ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டும். அது ஹீட் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக வந்து தேங்காயை அதே பேனில் நெய் ஊற்றி வணக்கிறோம். இந்த தேங்காய் எதுக்கு வணக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம வணக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது அதிகமாக ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்க முடியும். தேங்காயோட ஈரப்பதம் கம்மியாகும் போது நம்ம வந்து சீக்கிரம் கெடாது இந்த பொருள். ஸோ இந்த தேங்காவோட நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு லைட் கோல்டன் கலரில் வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல், அந்த நெய்யோட தேங்காய் சேர்கிற அந்த ஸ்மெல் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோன்னா கரெக்டான ஒரு பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணலாம். பட் தேங்காய் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அந்த டேஸ்ட் பிடிச்சவங்க அப்படியும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த சிறுதானியங்களை வந்து ஒவ்வொன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை அரைக்கும்போது வந்து நமக்கு சீக்கிரமாக பவுடர் ஆகும். இன்னொன்று என்ன, இதெல்லாமே வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்றது இல்லை. ஸோ இதை அந்த பாகோட ஹீட்டுக்கு அப்படியே உருண்டையாக பிடிச்சி அப்படியே சாப்பிட்றோம். அப்படிங்கிறனால ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நிற்கும். அதே மாதிரி இதில் சேர்த்துருக்கக்கூடிய இந்த சிறுதானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சாப்பாட்டில் சேர்த்திக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிருப்போம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்குமே. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களும் ரசித்து சாப்பிடுவாங்க. இதில் இருக்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா கம்பு, பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, வரகு அரிசி, குதிரவாளி அரிசி, பாதாம், முந்திரி, இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அப்படிங்கிறனால இது எந்தவித கெடுதலும் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆளி விதை சேர்த்துருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபேட் லாஸுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயோடு சேர்த்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த பாகை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிறோம். அதை ஊற்றி நம்ம அந்த தேங்காயோடு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அந்த பாகில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் வந்து இந்த தேங்காய் அப்சர்வ் பண்ணி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சதையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலக்கி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வர மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதை வந்து ஆற வச்சிடணும் ஒரு ஓரமாக. இந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த மில்லட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரைச்சி அதை வந்து பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எந்த அளவுக்கு அரையணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இட்லி பொடியோட பதம் அளவுக்கு அரைஞ்சால் ஓகே. இதை பொடிச்சு வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் ப்ராசஸ் தேங்காயோடு சேர்த்து அந்த வெள்ளைப்பாகை அடுத்த ரவுண்டுக்கு ரெடி பண்ணி அதுலேயே முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு வணக்கி அந்த பதத்தோட கொஞ்சம் லூஸான அந்த பதத்தோட அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற நம்ம மில்லட்ஸோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டையாக பிடிக்க போகிறோம். இந்த பவுடரை மட்டும் வச்சே கூட நம்ம உருண்டை பிடிக்கலாம். பட் வால்யூம் வைஸ் கம்மியாக வரும். தேங்காய் போடும்போது உங்களுக்கு இந்த வால்யூம் அதிகமாகும். அது போக உள்ளுக்குள்ளே அந்த ஜூசினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த தேங்காயும் சேர்த்து இதில் போட்டிருக்கோம். ஸோ இது தேங்காய் மிக்சரும் இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால கரண்டி வச்சு கலக்கிறது நல்லது. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கை வச்சு நம்ம கலந்துக்கலாம். அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான அளவு நெய் ஊற்றுறோம். நெய் தான் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டை கொடுக்கும். அது அந்த கடைசி டைமில் ஊற்றக்கூடிய அந்த நெய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக கடைசியில் அந்த நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரிகள் எல்லாத்தையுமே இதில் கலந்து அப்படியே நம்ம ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டையிலையும் நம்ம வந்து வெளியில் லேயர் தெரிகிற மாதிரி அதை நம்ம பிடிச்சிக்கலாம். பார்க்கும்போதும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் கடைகளில் வாங்கினது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி.
அப்போல்லாம் வந்து நம்ம வீட்டில் தான் நிறையா சொந்தக்காரங்கள்லாம் ஒன்று கூடி செஞ்சு பக்கத்துலலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளோட கால சூழ்நிலைகள் அப்படி. நம்ம கடைசி நாள் வரைக்கும் வேலைக்கு போகிறோம், வெளியில் போகிறோம் அப்படிங்கிறனால நமக்குள்ளேயே வந்து கிடைக்கிற லீவ் நாட்களில் வந்து ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டனால நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறதில்ல இதுக்காக. பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ வீட்டில் இருக்கிறது ஒரு 3 பேர்னாலும் அந்த 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் அதுவே ஒரு சந்தோஷம். எல்லோரும் பேசிட்டு ஜாலியாக அந்த ஸ்வீட்டை செய்யும்போது. இப்போ நாங்கள் அப்படி தான் செஞ்சுருக்கோம். அப்பா, அம்மா, நான் 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஸ்வீட்டை செஞ்சுருக்கோம். ஸோ இது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா, இன்பங்களை உருண்டையாக பிடித்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபாவளி. ஸோ நீங்கள் இந்த இன்ப உருண்டைகளை, அதாவது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹாப்பினஸையும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ப உருண்டைகளை உங்கள் நெருங்கிய உறவுகளுக்கோ சுற்றாருக்கோ கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு, அதே சமயத்தில் அந்த இன்ப உருண்டைகளை நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாகலாம். செல்ஃப் ஹாப்பினஸும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தானே. அதனால் நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் மற்றவங்கள சுற்றி ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருந்து உங்களை சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. இந்த சிறுதானிய லட்டும் இந்த தேங்காய் லட்டும் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க இந்த தீபாவளியை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மாரிஸ் கிச்சன் சார்பாக மாரி தினேஷின் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த தீப ஒளி அப்படிங்கிறதுலே பொருள் இருக்குது. அந்த அன்னைக்கு வந்து நம்ம ஒளி ஏற்றி நம்மளோட வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியும் அந்த மாதிரி க்ளோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அடுத்தடுத்த நாட்களில் தொடர போகிறோம். ஸோ எல்லாருக்கும் நல்லபடியாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கட்டும். எண்ணம் போல் வாழ்க்கை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.